இது ஒரு இன்டர்பிரேஷன் மாதிரி ஒரு குவிஸ் மாதிரி இல்லை. எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு அது தோணுதான் பாருங்க. ஓகே, பழைய ஏற்பாட்டில் ஓகே ஓனர்கள் முதலாளி இல்லை, வேலைக்காரர். ஓகே, வேலைக்காரர் வந்து ஓனருக்காக ஓனர் வந்து உடம்பு சரியில்லை. ஓகே, அந்த ஓனர் உடம்பு சரியாகணும்ன்றது ஒரு வழி சொல்றாங்க. சரி சரி, நான் உங்கள் லெவலில் வேலை சாரி, உங்கள் லெவலுக்கு இந்த மாதிரி கேட்குறது எக்ஸ்ட்ராவாக நான் கேட்குறேன். கரெக்ட் ஆக்சுவலி. ஸோ நாகமான் ஸ்டோரி இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. நாகமான் வந்து பெரிய இது இந்த ஒரு படித்தா நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஆக எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லி 2 ராஜாக்கள் 5 2 and 3 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் அதிகாரம். இது கான்டெக்ஸ்ட் இருக்குதுங்க. இந்த பொண்ணு வந்து நார்மலாக ஃபார்மலாக நம்ம வேலையை கூப்பிட்டு நான் சம்பளம் கொடுக்குறேன், நீ எனக்கு இந்த வேலை செய்யுற மாதிரி இல்லை. பொண்ணு சீரியா நாட்டில், சீரியா வந்து இஸ்ரேல் நான் சொன்னேன் இல்லைங்களா, இஸ்ரேல் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கடவுள் அவங்க நிறைய விஷயத்தில் அவங்க பனிஷ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஸ்லேவாக போகிறாங்க. அந்த மாதிரி இஸ்ரேல் சீரியா நாட்டை வந்து அவங்க போயிட்டு டிஃபீட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் சில பேர் அடிமையாக எடுத்து போகிறாங்க. அந்த அடிமையாக எடுத்து போகிறாங்க. அந்த அடிமையாக எடுத்து போகிறது தான் இந்த பொண்ணு அவங்க வீட்டில் அடிமையாக போகுது. அந்த பொண்ணு வந்து ஓனர் வந்து குஷ்டரோகமாக இருக்கிறாங்க. அவர் குஷ்டமாக இருந்துட்டு கரிசனை பட்டு அவங்க முதலாளியாக பார்க்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் சரியாகணும் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இந்த கான்டெக்ட்னால ஓனர் இருந்து ஸ்லேவ் ஓனர் இருந்தது, அதுக்காக இந்த கான்டெக்ட் எல்லாமே இருந்தது. ஸோ இதுதான் இந்த கான்டெக்ட். Jesus probably could have felt amazed over ஆச்சரியப்பட்ட காரணம். This could have been one of the reasons. ஆச்சரியப்பட்டார் இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்லேவில் இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நான் பார்க்கல அப்படின்ட்டு. இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை கூட அவர் இருந்துக்கலாம். இந்த கேரக்டர் தான் கன்சர்ன் டுவர்ட்ஸ் த லோவஸ்ட் பீப்புள், கன்சர்ன் டுவர்ட்ஸ் ஹிஸ் சர்வெண்ட் அப்படின்னு பார்த்து கடவுள் அதை பற்றி ஆச்சரியப்பட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹம்பிள்னஸ். இதுக்குள்ள எல்லாருக்கும் தாழ்மை. அண்ட் he acknowledges the power of God. சரி, okay, let's see that. Luke 7 8ஆம் வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினார். சரி, இது எனக்கு ஆக்சுவலி மாதிரி irrelevant-ஆ இருந்துச்சு. சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தோணுச்சு. இவர் வந்து கூப்பிடுறாரு பேசாமல். ஓகே, என் வீட்டுக்கு வரதுக்கு நான் பார்த்ததுனால நீங்கள் வாங்க சாமி அம்பலாக இருக்கும் அது சொன்னார். பட் இது ஏன் இந்த மாதிரி சொன்னாருன்றது ரொம்ப நாளாக புரியல. போனோம் வாங்கலாம் இதுக்குள்ள பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதுங்களா? நீங்கள் எல்லாம் உங்கள் தாட் ப்ராசஸ் ஏன் அவன் ஏன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு என்ன தோணுதுங்களா? ஜஸ்ட் அத்தாரிட்டி எனி அதர் அதிகாரத்தில் பர்ஃபெக்ட், அது கரெக்ட் தானே? That is sure. Faith. That is what's absolutely correct. Anything else? Our humble our confidence is our good point. பெரிய அதிகாரியாக இருந்தால் கூட ஏசாமி யாருன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஓகே, சரி, எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு இதே மாதிரி தான் நானும் திங்க் பண்ணேன். பட் ஆக்சுவலி ஹியர் இட் இஸ்
ஒரு கீவேர்ட் பண்ணி பாருங்க. He acknowledges the authority of Christ's word. இது வந்து யோவான் 1:3 வாசிங்க. யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை is what? That word became flesh. Power, authority. அதுக்கு வந்து full power இருக்கு. இவன் வார்த்தைக்கு என்ன இருக்கு? போனா போயும் அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். என்னுடைய வார்த்தை வந்து சாமி நான் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை வந்து போனா போவோம், வானா வா, அது பண்ணி இது வாங்கினா மெடிக்கல் போ, அதுதான் எதாவது பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய வார்த்தை வந்து knows or not actually, but it is being acknowledged. Early God, in the beginning God created through His word, and the word became flesh. And the word, and the வார்த்தை வந்து நடுவாகி இருக்கிறது தான் இயேசுவாமி. That is the God. So he understood the power of God. அதை வந்து அக்னாலேஜ் பண்ணலாம். ஹம்பிள்னஸ், நான் இவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் அந்த ஹம்பிள்னஸ், அவருடைய வார்த்தை எவ்வளோ பெரிய மகத்துவம், அவருடைய வார்த்தையினால எல்லாம் ஆகும், ஒரு வார்த்தை சொல்லாது அப்படின்றது எண்ணத்துல தான் நான் சொல்றேன். என்னுடைய இதை பார்த்து கூட கடவுள் வாஸ் அமேஸ்ட். ஓகே, நான் நம்ம கான்டெக்ட்ல ரியலைஸ் பண்ணாங்க. ஓகே, நம்முடைய இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எல்லா சுச்சுவேஷன் எல்லாம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கணும், நம்ம இருக்குது ஒரு ஏதோ ஒரு சேனலில் இருக்காங்க, என்ன பண்ணாக்கா யூஸ்வலி மேபி லாட் எல்லாரும் அப்படி பண்ணுறோம்னு சொல்ல வைக்கிறாங்க. பட் இன் கேஸ் கேட்டவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இதை பார்த்துக்கிறதுக்கு. நம்மகிட்ட பணம் இருக்கலாம், நம்மகிட்ட அதிகாரம் இருக்கலாம், நம்மகிட்ட எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், எல்லாமே நம்மகிட்ட இருக்கலாம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காட்ஸ் வேர்ட், அவரை ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர்கிட்ட போங்க, அவரு என்ன வழி நடத்தாரோ அது மூலமாக நீங்கள் போகிறது இஸ் த பெஸ்ட் திங். ஸோ ப்ராபப்ளி காட் அதை இதை பார்த்துட்டு கூட கடவுள் ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் மை தாட் ப்ராசஸ். செகண்ட், as you said, சொல்ற மாதிரி விசுவாசம். மூணாவது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. ஓகே, உடம்பு சரியில்லை, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இது ஒரு சுச்சுவேஷன், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அதுக்காக ஊக்கமாக ஜோக் பண்ணுறாங்க. அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு ஒரு விசுவாசியை, ஜோக்காக சொல்கிறாங்க, எல்லாரும் நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஜோக்காக சொல்கிறாங்க. அவர் விசுவாசி வந்து அந்த மாதிரி சொல்கிறாரு, இன்னொரு விசுவாசி, அவரும் ஒரு நல்ல விசுவாசி தான். இந்த மாதிரி இந்த மாதிரி உடம்பு சரியாக போயிடுச்சுங்க, ரொம்ப ஊக்கமாக ஜம்ப் பண்ணேன், எல்லாரும் எங்களுக்காக ஜம்ப் பண்ணாங்க, வெற்றியாக கடவுள் மீட்டுட்டாரு, சுகமாயிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, ஓ பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். ஓகே, ஆக்சுவலி என்ன ஆச்சு, ஆக்சுவலி எந்த டாக்டர் பார்த்தீங்க, ஸ்ரீநாத் அது மைண்டுடைய சைக்காலஜி. நம்ம எல்லாம் சொல்லலாம் விசுவாசம் அப்படின்னு, ரொம்ப பேருக்கு அந்த ஃபெய்த் வந்து இருக்குது இல்லை. ஆக்சுவலி அவங்க கடவுள் பண்ணா ஓகே ஃபைன் அது, பட் ஆனால் வேற எதுனா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொடுத்தீங்க, எந்த டாக்டர் இது அது போனால் பரவாயில்லையா, அதை வந்து ஹைலைட் பண்ண பார்ப்பாங்க ஆக்சுவலி. பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காட். அதுதான் இந்த வேலையில் இந்த மனுஷன் பண்ணார். செகண்ட், இந்த அதிகாரம் இந்த நூற்றுக்கு அதிபதி விசுவாசம் பண்றாங்க. அவருடைய ஜெபம் ஏன் கேட்டுச்சு அப்படின்னு ஒரு காரணம், இன்னொரு காரணம், லீகல் ரீசன் ஒரு காரணம் கேட்டாக்கா, ஜேம்ஸ் யாக்கோபு 5:15-16. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளரை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொந்தமானபடிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. விசுவாசம் யாருடைய ஜெபம்? நீதிமானுடைய ஜெபம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விதத்தில் செஞ்சுரியன் எப்படிப்பட்டதுன்னு தெரியல, ப்ராபப்ளி அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா விசுவாசம் டெஃபினட்டாக அவர் ஒரு நீதிமானாக இருந்திருக்கலாம். அவர் புறஜாதி, அவர் ஜென்டராக இருந்திருக்கலாம், பட் ஆனால் அவர் ஒரு நீதிமானாக இருந்திருக்கலாம். ஓகே, செகண்ட், ஓகே, அது மோஸ்ட்லி ஃபெய்த் கூட எல்லாரும் வரணும், ஆனால் பர்டிகுலராக அந்த கனெக்டிவிட்டி டு காட்.
என் வீட்டில் சுச்சுவேஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் இந்த சுச்சுவேஷன் வேறு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்ட்டு நான் ஆசைப்பட்டேன். வேறு சுச்சுவேஷன் நான் ஜஸ்ட் டேக் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நெவர் டெல் யூ ஷீலா உடம்பு சரியில்லை, காம்ப்ளிகேஷன் தலையில் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளாட் மாதிரி ஆயிருக்குங்க. ஃபேக்ட் ப்ளாட் மாதிரி ஆயிருக்கு. கரெக்டான இடத்துல டாக்டர்கிட்ட போனோம். ஒரு பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஏஞ்சல் மாதிரி சாந்திகா அந்த பாரதிய நல்லா ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷன், அந்த கிரைசிஸ், அந்த டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் ஐ வாண்ட் டாக் அபவுட் இட். பட் ஆனால் அந்த டைமில் அந்த டாக்டர்ஸ் சொல்லும்போது டாக்டர் வந்து என்னவோ இமேஜினேஷன் நல்ல பிரெயின் ப்ராப்ளம். இங்கே நின்று விசுவாசம் பற்றி பேசுறது ரொம்ப ஈஸி, இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு. ஆனால் நம்ம அந்த சுச்சுவேஷன் கடந்து போகும்போது இட் இஸ் நாட் தட் ஈஸி. அவ்வளோ இதுவே இல்லை. அப்புறம் ப்ரே பண்ணாமல் அந்த கனெக்டிவிட்டி இருக்காது. இன்னும் ஒரு உட்காந்து பண்ணாமல் இந்த ப்ரெஷர் தான் உங்களுக்கு வரும். டாக்டர் கண்ண முடிந்த சாமி அப்படியே தாட் பண்ணி வருது, இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஒரு அந்த கன்விக்ஷன் இருக்கும் இல்லைங்களா. நம்ம எப்படின்னா ஜாப் பண்ணும்போது அந்த ஒரு உங்களுக்கு தெரியும் இந்த ஜப் கேட்டப்படும் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் வரும். கடவுளுக்கு அந்த கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னென்னவோ பண்ணுறேன், அது முடியல, பயம் தான் வருது. நான் சொல்லி என்னென்னவோ தைரியமாக சொல்கிறேன், ஒன்றும் வரல. அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஐசியூக்கு அங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. மேத்யூ அதெல்லாம் நல்லா வெளியே இருந்தாங்க. சரி மேத்யூ சொன்னால் நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன்னா அப்படி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சார் நான் வந்தேன் அப்படியே வந்துட்டு அந்த ரைட்டில் கூட சும்மா ப்ரே பண்ணுறேன், என்னால் முடியல. ஓகே ஃபைன், சமையலாம் நீங்கள் அது பாதுகாத்துப்பீங்க அப்படின்னு அப்படியே ரிங்கோட் அடி மேலே வர சும்மா அந்த வருது அப்படியே ஸ்டார்ட் பிளேசிங் காட். அந்த இடத்துல வர்ஷிப் பண்ண தொடங்கினேன். ஐ காட் கனெக்டட். யூ நோ இட். அந்த நேரத்தில் அந்த சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் யூ கட் கனெக்டட். அதுக்கு ஒரு 2-3 minutes தான் தான் பெருசாக இல்லை. வண்டி ஓட்டி வைக்கல. ஐ ஸ்டார்ட் பிளேசிங் காட். ஐ காட் அ கன்விக்ஷன். இது ஃபெய்த் வந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த ப்ளாட்னால கொஞ்சம் ப்ளீட் இருக்குது, டீப்பர் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப கன்சர்ன் இல்லை. லீடராக வந்து வீட்டில் யோசிக்கும்போது அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த பாயிண்ட் வீட்டுக்கு போகும்போது எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. சரி வெண்ட் ஹோம், அட் மை ஷவர்ஸ், ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பார்த்தாக்க அந்த ரேடியோவில் ரிப்போர்ட் கொடுக்குற மீது இல்லை, அது லீடராக இல்லை ஷீஸ் பண்ணி அப்படின்ட்டு. ஸோ அவர் சொன்னால் எனக்கு ஒரு பெருசாக எக்ஸைட்மெண்ட் ஒரு பெருசாக இதுவே தெரியல. ஏன் சொல்லுங்க, எனக்கு அந்த ரோட்டில் போன எனக்கு அப்பே தெரிஞ்சிச்சு சம்திங் காட் இஸ் ஒர்க்கிங். சரி இதுதான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இது அழகாக இருந்துச்சு. ஓகே சாரி அபவுட் இட். ஓகே நெக்ஸ்ட் என்னுடைய பர்சன் சொல்ல விரும்பல, கடவுளுக்கு மகிமை, அவருக்கே கணம், அவர் பண்ணவே உள்ளவர். நெக்ஸ்ட் 12 வருஷமா, ஓகே அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்க. 12 வருஷமா கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீ, ஓகே ஷி காட் ஹீல்ட். ஓகே ஷி காட் ஹீல்ட். 10 எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ 100 கணக்கான வராங்க. அது ஹவுஸ் இட் ஆக்சுவலி அந்த ஒரு டச்சில் எப்படி ஃபீல் ஆச்சு. ஓகே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அது ஸ்லைட்ஸ் நீங்கள் எல்லாரும் அது எப்படி சேர்ந்து ஒரு பாடுறீங்க. வாரம் புரிய ஆகுங்க ஜஸ்ட் வீக் இந்த ஸ்கேல்
பழனிசாமி வந்துடுறாரு. ஓகே, வந்துட்டு யார் அது ஒருத்தர் என்னை கூப்பிட்டீங்க ஐயா எக்ஸாம்பிள், யாருக்குமே எங்க ஒருத்தர் எனக்கு ஐயாவுக்கு ஐயா பழனிசாமி இவ்வளோ பேர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து யாருன்னு கேட்டீங்களா, அது நியாயமா? அதனால தான் வீட்டில் கேட்டுக்கிறாரு. சாமி 100 பேர் இருக்கிறோம் சாமிங்க, அப்படி எல்லாரும் நெருங்கி அப்படி வந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தர் ஒரு டச் அது யாரும் எனக்கு தொட்டாங்க நீங்க சொல்றது ஒரு நியாயமா சாமி, இது ரொம்ப அநியாயமா ரொம்ப இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் என்னன்னாங்க, ஐ ஃபெல்ட் தி பவர். நம்ம பாடுறது இதெல்லாம் எல்லாமே வர்ஷிப் வரலாம், சர்ச்சுக்கு நம்ம ஓகே ஃபைன் எல்லாமே வரலாம், எல்லாமே செய்யலாம். நான் கீபோர்டு ரொம்ப அழகாக வாசிக்கலாம், பாடலாம், ஓகே ஃபைன் நல்லா பாடலாம், ரொம்ப பயபக்தியாக பார்க்கலாம். அண்ணா அப்பப்போ என்ன சொல்லுவார், ஒரு பிரசன்னா அப்படிங்கிற மாதிரி அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா எனக்கு தெரியும், நான் என்னுடைய கேரக்டர் எனக்கு தான் தெரியும். சடனாக யாரும் எனக்கு புகழ்ந்து தெரியும், நான் அதுக்கு இதுவே இல்லையே அப்படின்னு தோணும் எனக்கு. பட் அண்ணா ஸோ அப்படி எதனா சொல்கிறாங்க நீங்கள், அந்த மாதிரி எல்லாமே வரலாம், எல்லாமே ரொம்ப பயபக்தியாக ரொம்ப அழகமாக இதெல்லாம் இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஒன் ஹார்ட் ஏதோ ஒரு மூலையில் அங்கே உட்காந்துருப்பாங்க. அண்ணா அவர் சொல்லுவார், இன்னெல்லாம் இல்லைப்பா பிரசன்னா இல்லை, நல்லா ஓகே, அந்த மூலையில் அந்த பொண்ணு இந்த வாலிப சகத்தில் இருந்தாங்க, அவன் தான் கூப்பிட்டான், அதுதான் நான் அதுக்காக தான் வந்தேன் நான். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி நம்ம இது பண்ணுறோமோ கிவ் பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அந்த மாதிரி தான் இந்த ஸ்திரீ வந்து அது ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் ஆயிருக்காங்க. அந்த 12 வருஷமா இவ்வளோ ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் வந்ததுனால ஸோ தட் லேடி வென்ட் டு தி ஃபுல் ஃபெய்த். ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் யாரும் சொல்லியிருக்காங்க, ஃபுல் ஃபெய்த், அந்த கான்ஃபிடன்ஸாக போயிருக்கு. ஷி காட் ஹீல்ட். அதே மாதிரி தான் இந்த நூற்றுக்கத்தை பற்றி ஒரு அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க, அவரை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. பட் அந்த ஃபுல் ஃபெய்த் 100% ஃபெய்த் அவர் போறாரு அண்ட் ஹிஸ் சர்வன்ட் காட் ஹீல்ட். ஓகே, திஸ் ஆர் தி மெயின் 3 பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு டெல். ஓகே, இந்த 3 காரியங்களால அந்த கடவுள் வந்து அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கலாம். அதுதான் சொல்றாரு, அவர் இஸ்ரவேலியில பார்த்து இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கலையப்பா, இவ்வளோ ஒரு ஃபெய்தா இருக்கிறது கடவுள் பார்த்து சொல்றாரு. அப்புறம் தென் காட் அப்ரிஷியேட்ஸ். ஓகே, மனுஷன் அப்ரிஷியேட் பண்றதுங்க தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கு, எல்லாரும் நல்ல ஃபேமிலியே கூட ஃபோன் லெட்ல கூட ரொம்ப நல்ல சுச்சுவேஷன் இருக்கும்போது எல்லாரும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த சுச்சுவேஷன் விழுந்து போகும்போது அந்த மாதிரி வரக்கூடாது யாருக்கும். ஜஸ்ட் டெல்லிங் யூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு நோக்கு எதிரோ ஒரு வரும்போது எந்த இவங்க வந்து இவ்வளோ பிரெயின் இவ்வளோ இன்டெலிஜென்ட் இவ்வளோ இதுன்னு சொல்கிறாங்க, அதே மனுஷன் வந்து நம்ம இன்சல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இஃப் யூ ஆர் திங்கிங் தட் ஓகே மனுஷன் வந்து என்னை வந்து புகழணும் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா தட் இஸ் நோ யூஸ். யா சந்தோஷம் அந்த நேரத்தில் சந்தோஷம் ஆகலாம். அதனால் நான் சொன்ன மாதிரி என்ன என்னை ப்ரேஸ் பண்ணாக்க சந்தோஷம் அந்த நேரத்தில் பண்ணலாம். ஆனால் எனக்கு தான் தெரியும் நான் எப்படியே பட்ட வேண்டும். என்னை நீங்கள் பார்த்தா எனக்கு கோவம் வரும்னு நினைக்கிறீங்க. நீ சொல்லுங்க கோவம் வரும், வீட்டில் கோவம் வரும், அவங்க தான் தெரியும் கோவம் வரும். ரோட்ல நான் வண்டியில் போகிறேன், அப்போ எதுக்கு டக்குன்னு வந்துடுறாங்க, அப்போ என்ன என்ன பார்ப்போம், அப்போ எனக்கு நிறைய பார்ப்பேன், இது என்ன என்ன பார்த்துறாங்க கோவப்பட்டுறாங்க. தட் இஸ் ஹியூமன், நம்ம பாவத்திலே வருது. தட்ஸ் வாட் காட் சேஸ். டேவிட் தாவீது பார்த்தீங்கன்னா the man after his own heart, கடவுள் என் இதயத்தை ஏற்ற உள்ள மனுஷன். விழுந்துறான், விழுந்து போகிறான், ஆனாலும் it goes back to God actually. அதுதான் தான் கடவுள் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. So that is important. So கடவுள் so it is important that God appreciates. மனுஷனுடைய புகழோ அது நம்ம எதிர்பார்த்தோம்னா அது வந்து it's not permanent. அதனால தான் செஞ்சுரியன் நூற்றுக்கு அதிபதி தேவன் அவனை அப்ரிஷியேட் பண்ணது, அவன் விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுனால தான் இன்னைக்கும் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். 2000 வருஷம் ஆயிரத்துக்கு கூட பேசியிருக்கோம். இதை ஒரு மனுஷன் பேசியிருந்தாலும் அது அப்போ 10 வருஷத்துலேயே ஆகிருக்கு. அப்ரிஷியேட் பண்ணுறது இப்போதான் தெரியுது. அவங்க 45 நிமிஷம் பேசுகிறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுறதா அது எதுன்னு பார்க்குறாங்க. நம்ம அப்படியே கேட்கல சார், நான் இதுக்கு வந்தால் அது வாயிலும் நடுவில் போயிட்டு வார்த்தைக்கு வரமாட்டேங்குது. பெஸ்ட் பீப்புள், அனாயிண்டிங் பீப்புள், அதான் தான் கடவுள் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் he was fortunate. அவன் வந்து ஒரு பாக்கியம் உள்ள கடவுளை ப்ரைஸ் பண்ணதுக்கு. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் whom God had pleased அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோசே பார்த்தீங்கன்னா கடவுளே டைரெக்டாக அவரை புகழ்ந்தாரான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்பர்ஸில் அவர் இருக்குது. அவர் ஒரு பெரிய நம்பர்ஸ் என்னாகமோ 12
3வது படிக்க வேண்டாம். 12:3 வந்து அவர் ஒரு பொறுமையுள்ள மனுஷன் அப்படின்னு அவரை பற்றி பேசப்பட்டிருந்த பைபிளில். விச் இஸ் ஃபேக்ட் ஆக்சுவலி. பட் காட் சொன்னாரா, கடவுள் சொன்னாரான்னு தெரியல. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பன். அது கூட ஏசாமி சொன்னாரான்றது எனக்கு தெரியல. அதுவும் ரோமன் 4:16 புதிய ஏற்பாட்டில் அவரை பற்றி போட்டிருக்கு. ஓகே, அண்ட் தாவீதை பற்றி கூட கடவுளை டைரக்டாக சொல்லு, பட் சாமுவேல் விட்டு டைரக்டாக சொல்றாரு. Just go choose the one. I wanted to do someone who's a man after his own heart, with God's heart. அவர் டைரக்டாக சொல்றது, ஆனால் சாமுவேல் மூலியமாக அவர் சொல்றாரு. பட் டைரக்டாக கடவுளே சொன்னது வந்து சில பேர் யோபு சொல்றாரு, அந்த யோபு சொல்றாரு. அப்புறம் சில பேர் நிறைய கேரக்டர் நிறைய இடத்துல எனக்கு 2 பேருக்கு இருக்குது. ஒருத்தர் வந்து விதவை, சாமியார் வந்து உட்காந்துருப்பாரு இந்த ஒரு இடத்துல. இந்த காணிக்கை போடுறதுக்கு வருவாங்க எல்லாரும் வந்து பெரிய பெரிய காணிக்கைலாம் போடலாம். அதான் பெரிய நம்ம வந்து நல்ல இதில் இருக்கலாம், ப்ரெஸ்டீஜில் இருக்கலான்றதுக்கு நம்ம பெருசாக காணிக்கை போடலாம், நம்ம எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓகே, நம்ம இவ்வளோ பணம் கொடுக்குற இது மாதிரி மனுஷன் இவ்வளோ காசு கொடுக்குற காணிக்கை தெரியாத ரொம்ப உத்தமர் நீதிமதி அதெல்லாம் இருக்கும். பட் கடவுள் யாரை பார்த்தாரு, அவ்வளோ பணம் கொடுத்தாரு பார்க்கல. அந்த 2 இருந்தது எல்லாமே கொடுத்த அந்த சகோதரி அதுதான் பார்க்குறேன். ஸோ காட் அப்ரிஷியேட். பெருசாக நம்ம ஒன்றும் இல்லைங்க, பெருசாக ஒன்றும் பண்ணி சாதிக்கணும் பண்ண முடியல. சின்ன காரியத்தில் வாட் எவர் எங்கே நம்ம வச்சிருக்காரோ, எந்த இடத்துல இருக்காரோ, ட்ரைங் டு பி ஃபெய்த்ஃபுல், உண்மையாக கடவுளுக்கு இருந்தாக்கா ஹி வில் அப்ரிஷியேட் இட். ஓகே, ஸோ இதுதாங்க. ஸோ 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து கடவுள் அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டது காரணம் என்னன்னாக்கா, தமிழ் அக்கறை இருக்கணும். 2வது அவன் தாழ்மையுள்ள மனுஷன். ஓகே, அப்புறம் கர்த்தருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையை வல்லமை ஏற்பட்ட மனுஷன். 3வது வந்து அவருடைய விசுவாசம். இதை பார்த்து கடவுள் ஆச்சரியப்பட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 நாட்களில் நம்ம அதுதான் சொல்ல வர. 2 நாட்களில் சிலுவைக்குரிய நாட்களில் நம்ம இது பண்ணோம் இட் இஸ் வெரி குட். ஓகே, சில பேர் ரொம்ப சாக்ரிஃபைஸ் ஃபாஸ்டிங் எடுத்து பண்ணுறது அதெல்லாம் சாதாரண விஷயம் இருக்குது. ஒரு வேலை சாப்பிட்டு முடியலன்னு ஒரு கமிஷனிங் ஆகிடுறது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நான்வெஜ் இந்த மாதிரி ஹார்ட்கோர் நான்வெஜ் நான் எக்ஸ்பெக்ட்னா நான்வெஜ் ஒரு அந்த ஸ்மெல்லே வச்சு சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குது. ஸோ அதை நான் சாப்பிட்றேன், வீட்டில் சாப்பிட்றேன், ராத்திரியில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றாங்க, அவங்களாம் விட்டுக்கிறாங்க. ஸோ அவங்க சாக்ரிஃபைஸ் இந்த 2 நாட்கள் அநேக பேருக்கு அநேக ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும் யோசிக்கிறோம். இட் இஸ் வெரி குட். பட் அமாங்ஸ்ட் ஆல் தோஸ் எக்ஸ்ட்ரீம் கடவுள் வந்து அதை பார்த்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடணுமா, இல்லை சிக்கன் சாப்பிடணுமா, இல்லை மட்டன் சாப்பாடு பார்த்து கடவுள் ஒன்று நம்ம பெரிய பட்டாங்க. நம்முடைய காரியத்துக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கும், எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு எவ்வளோ அக்கறையாக இருக்கும், எவ்வளோ ஹம்புலாக நம்மளுடைய டே டு லைஃப் பார்க்குறோம். நம்மளை பார்த்துட்டு பல பேர் நம்ம ஒரு லக்கு இல்லை. இந்த இடத்துல நம்ம இந்தியாவில் வாழ்றது ஒரு பெரிய லக்கு சொன்னாக்கா, நம்மளை பார்க்கறதுக்கு வந்து இந்த புறஜாதி மக்கள் அநேக இருக்காங்க. ஆனால் நீங்கள் யூஎஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இடத்துல போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஆர் கிறிஸ்டியன்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்கள் கிறிஸ்டியன் ஆஃபிகன். ஆனால் இன்னைக்கு வந்து அவன் கிறிஸ்டியன் அவனுடைய நடுவில் இருக்க நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது பார்த்தாமே தெரியும் அவனுடைய கடவுளுடைய பேர். அப்போ நம்முடைய பேர் மகிமைப்படுத்த வேண்டிய கடவுளுடைய பேர் மகிமைப்படும். சரி, இந்த 2 நாட்களில் இதெல்லாம் நம்ம கவனிச்சு இந்த மாதிரி நடந்தோம்னா அது ஒரு நல்ல உகந்த 2 நாட்களாக இருக்கும் என்று இந்த வேலையை நான் விசுவாசிக்கிறேன். இதனுடைய செய்தியை முடித்து கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த பெரியவர்கள் ஜான்சன் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தப்பி நீ பேச அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு நாங்கள் 2 வாரம் சர்ச்சுக்கு வரல, எனக்காக நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கிறது தெரிய வந்தது. ஸோ இந்த வேலையில் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். பட் எங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணது இட் இஸ் ஸோ கிரேட்ஃபுல். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேருந்தோ ஒரு மூலையிலேருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒர்க் ஆகுதுங்க. டாக்டர்ஸ் சொல்லிடலாம், இந்த டாக்டர்ஸ் கிளியர் பண்ணியிருக்கான்னு சொன்னால் ஐ ஃபீல் இட் இஸ் காட்ஸ் இன்டர்வென்ஷன். அண்ட் கடைசியாக இது வந்து எங்கள் ஃபேமிலி வீக்னஸ் அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் டேடி எல்லாம் நிற்க வச்சு ஒரு 5 நிமிஷம் பேசினா எல்லாரும் அந்த மாதிரி ஃபேமிலி வீக்னஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். மற்றும் பார்த்தா நீங்கள் நிறைய தேர்வு எழுதுக்கிறீங்க. யூ ஸ்கோர் ஸோ வெல். நானும் ஒரு வேலை தேர்வில் இருந்தால் ஒரு 20-30 வரணும்னா எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி உங்களோட நானும் பெரிய பைபிளுக்கு தெரிஞ்சுவேன்றது ஒன்றே இல்லை. எனக்கு கடவுள் பட்டு நான் சொன்னேன். ஓகே, வேற எனி கரெக்ஷன் எல்லாம் தப்பாக இருந்தாக்கா மகமாரி தம்பி ஆல்வேஸ் டெல் மீ யூ ஆர் ஆல் ஜீனியஸ். முன்னாடி நான் பேசணும்னாலுமே நான் அது தகுதியாக இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஐஎஃப்எல் எக்ஸாம்பிள் 100 ஸ்கோர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் பேசுறதுக்கு தகுதி. நீங்கள் ஆல்ரெடி அதை